Hello friends, welcome to Dheena Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யுதுன்னு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஷவர்மா ரொட்டி ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைனா கொஞ்சமாக தயிர் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டான ரொட்டி கிடைக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. இது உங்கள் விருப்பம்தான். நான் காய்கறி கட் பண்ணுற வரைக்கும் இதை அப்படியே மேரினேஷனில் வைக்க போகிறேன். நான் காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேன் வச்சு இதில் இந்த மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ சிக்கனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஷவர்மாக்கு ரொட்டி ரெடி பண்ணலாம். இதுக்கு இந்த மாவுலேருந்து ஒரு பவுல் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி திரட்டிக்கலாம். இது நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டியெல்லாம் ஒரு துணியில் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கோஸு, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளரிக்காய், குடமிளகாயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக எங்கள் வீட்டில் இருக்க காய்கறிகள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு தேவையான சிக்கன் ரெடியாக இருக்குது, சாலட் ரெடியாக இருக்குது, அப்புறம் ரொட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மைனஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள் சாலட்டை வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே புதினா இலையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைனஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு மைனஸ் அவ்வளோவா பிடிக்காதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட மைக்ரோவேவ் அவன் இருந்தால் ஒரு 30 செகண்ட் சூடு பண்ணி கொடுங்க. அப்படி இல்லாட்டி சும்மா நம்ம தோசைக்கல்லையே லைட்டாக சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே
நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மைனஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலனா இது சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன்.